வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து ஒவ்வொரு மாடல் சம்மாக போட்டித் தேர்வுகளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்க, ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரூபாய் 800 அது அசலானது தனி வட்டி வீதத்தில் ஆர் அவங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 3 ஆண்டுகளில் அப்போ n = 3ன்னு கொடுத்துட்டாங்க. 920 ஆகிறது, அதாவது மொத்தமாக. அப்போ மொத்த தொகை 920 எனில் அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை எவ்வளவு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அசல் 800 ஆனது இத்தனை வட்டி விகிதத்தில் இத்தனை வருடங்களில் 920 ஆணுச்சுன்னா அந்த வட்டி வீதத்தை இன்னும் 3% எக்ஸ்ட்ரா ஆக்கணும்னா எவ்வளவு அந்த அசலானது மொத்த தொகையாக மாறும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன, PNR/100. இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வட்டி வீதம் கிடச்சிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தனி வட்டி தெரியணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், A - P கிடச்சிருமா. 920 - 800 அப்போ 120. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதில் தனி வட்டிக்கு பதிலாக நான் 120ன்னு எழுதிக்கலாமா. அசல் எவ்வளவு, 800 இன்ட்டு n எத்தனை, 3. ஆர் தெரியாது. அப்போ இதில் இப்போ இதை நம்ம அடித்தோம்னா நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். 40 8 40. அப்போ ஆர் = 5%. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதை 3% எக்ஸ்ட்ரா ஆக்க போகிறாங்களாம். அப்போ ஆர் = 8% ஆயிருமா. இப்போ இந்த தொகை 800 ஆனது 3 ஆண்டுகளில் எவ்வளவு தொகையாக மாறும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தனி வட்டி = எவ்வளவு, PNR/100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அசல் தெரியுமா 800, n அதே 3 ஆண்டுகள், ஆர் மட்டும்தான் கூடியிருக்கு, /100. அப்போ என்னவாகும், 8 × 3 × 8ன்னு கிடைக்குமா. அப்போ 64 × 3 192 ரூபாய். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகை எவ்வளவு கிடைக்கும். அப்போ A = P + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசல் எவ்வளவு, 800 + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 192. அப்போ A = 992 ரூபாயாக மாறும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதை 3% எக்ஸ்ட்ரா ஆக்கும்போது நமக்கு மொத்த தொகை 992 ரூபாய் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.